ஜெயிலர் 2 இந்த ப்ரோமோக்கே வந்து இவ்வளவு செலவு தேவையா? செலவு தேவையாங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? தயாரிப்பு நிறுவனம் தான் அதை முடிவு பண்ணணும். பணம் போடுறவங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கும் போது பார்த்துட்டு போகிற நமக்கு என்னங்கிறேன். ஆனால் ஒரு படத்துக்கு ப்ரோமோங்கிறது அத்தியாவசியமான செலவு. இந்த படம் பூஜை போடும்போதே எனக்கு இவ்வளோ ரேட்டு கொடுங்கன்னு கேட்டுருவாங்க. இது ரஜினி மாதிரி இல்லையேன்னு நினச்சவங்க பல்லாயிரக்கணக்கானவர்கள், நான் மட்டும் இல்லைங்க அது அப்படி இருக்கே அப்படிங்கிறோம். அதை வந்து நம்ம கேலியும் கிண்டலுமா சொல்லலை. இன்னொன்று, அவருக்கு டூப் பயன்படுத்துவது நல்லதுங்கிற இடத்துல நான் இருக்கேன் எப்போவுமே. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டின் பொக்கிஷங்களில் அவரும் ஒருவருங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்ல வரோம். ஜெயிலர் 1 யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிலர் 2 இருப்பாங்க. பட் இவருடைய பையன் வசந்த் ரவி வந்து இறந்துட்டதா சொல்லப்பட்டாலும் அவர் மீண்டும் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. பயங்கரமாக இருக்கு நெல்சா, இதுவே பண்ணிடலாமே. பாலையாவோட இவரை ஒப்பிடுறாங்க. ரஜினி வந்து பாலையான்னு சொல்றதுல வந்து எந்த இழிவும் கிடையாது. பாலையா அங்க சூப்பர் நடிகர், அதே மாதிரி இங்க ரஜினி சூப்பர் நடிகர். மிஸ்கின் படத்தை பொறுத்தளவுக்கு ஓடும் ஓடாதுங்கிறத தாண்டி தனித்துவம் வாய்ந்த படமாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை. மிஸ்கின் வந்து 10ஓடு 11 ஒரு டைரக்டராக நம்ம எப்போவுமே பார்க்க முடியாது. ஒரு தனித்துவம், தனி ரசிகர் கூட்டம் எப்போவுமே உண்டு. அவர் விஜய் சேதுபதியோட ஜாயின் பண்ணி ஒரு படம் பண்ணுறாருன்னா நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான். Bharat Institute of Higher Education and Research. அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோட இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் வலைபேச்சு அந்தணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயிலர் 2 வந்து ரிலீஸ் ஆயிருந்து. ஸோ இந்த ப்ரோமோக்கே வந்து இவ்வளவு செலவு தேவையா அப்படின்ற மாதிரி விமர்சனங்களா இருக்கு. ஸோ இதை பத்தின உங்க கருத்து? இல்லைங்க, செலவு தேவையாங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? தயாரிப்பு நிறுவனம் தான் அதை முடிவு பண்ணணும். பணம் போடுறவங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கும் போது பார்த்துட்டு போகிற நமக்கு என்னங்கிறேன்னா, நம்ம பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை அவ்வளோதான் நம்முடைய உரிமையை தவிர நீ ஏன் இவ்வளோ செலவு பண்ண அப்படின்னு நம்ம கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. அதே நேரத்தில் கேம் சேஞ்சர் மாதிரி ஒரு படத்தில் ஒரு பாட்டுக்கு 8 கோடி 10 கோடி செலவு பண்ணுறத ஏன்னு கேட்குறது நியாயம். நீங்கள் 4 புது இயக்குநர்களை உருவாக்கிடலாம், வாழ வச்சிடலாம் இல்லையா? அப்போ அனாவசிய செலவுகளை தவிருங்கிறது ஒன்று. ஆனால் ஒரு படத்துக்கு ப்ரோமோங்கிறது அத்தியாவசியமான செலவு. இன்னைக்கு இருக்கிற விளம்பர யுகத்தில் இந்த ப்ரோமோ வந்து பல இடங்களில் ஒரு பெரிய வேலையை செய்யும். முக்கியமாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி நிறுவனங்கள் வந்து இந்த படம் பூஜை போடும்போதே எனக்கு இவ்வளோ ரேட்டு கொடுங்கன்னு கேட்டுருவாங்க. அப்போ அதுக்கு இந்த ப்ரோமோ ஒரு வேலையை செய்யும். ஸோ அது மாதிரி பிஸ்னஸ் ரீதியாக இது ஒரு அவசியம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அது தேவையில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சார், இப்போ ஜெயிலர் 2 பற்றி மேக்கிங் வீடியோ என்னதான் இருந்திருந்தாலும் அதில் யூஸ் பண்ண ஒரு 2-3 ஷாட்டில் வந்து டூப்பு அப்படின்ற மாதிரி, ப்ரோமோவுக்கே டூப்பா ரஜினிக்கு அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்து? இல்லைங்க, டூப்புங்கிற கருத்து எனக்கும் இருந்துச்சு. என்னை போல் பலருக்கும் இருந்துச்சு. அந்த இதை பார்க்கும் பொழுது இது ரஜினி மாதிரி இல்லையேன்னு நினச்சவங்க பல்லாயிரக்கணக்கானவர்கள், நான் மட்டும் இல்லை, எல்லாருமே நினச்சாங்க. அந்த எண்ணத்தை நம்ம சொல்கிறோம். இல்லைங்க அது அப்படி இருக்கே அப்படிங்கிறோம். அதை வந்து நம்ம கேலியும் கிண்டலுமா சொல்லலை. இன்னொன்று, அவருக்கு டூப் பயன்படுத்துவது நல்லதுங்கிற இடத்துல நான் இருக்கேன் எப்போவுமே. ஏன்னா அவருடைய ஏஜ், இன்றைக்கி அவர் நடிக்க வந்திருக்கிறாரு, நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாரு, இந்த வயதிலும் உற்சாகமாக இருக்கார். அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துடாதீங்க. அவரை நீங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு ரொம்ப ரிஸ்கியான காட்சிகளை வேற ஒருத்தரை வச்சு எடுங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடும் இல்லையா? ஸோ அப்போ அதனால் நம்ம அதை ஒரு பெரிய குறையாக சொல்ல, ரஜினி ரசிகர்கள் இது வந்து பெரிய மன வருத்தம் அடைந்து நம்மளை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க. நமக்கு விமர்சனங்கள் புதுசு கிடையாது. இந்த காதில் விட்டு போயிடுவோம், அது வேறு. ஆனால் நான் என்ன மனநிலையில் இருக்கேங்கிறத அவங்களுக்கு சொல்லணும்ல, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் எப்படி ரஜினி வந்து நல்லா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், அவர் வந்து நல்லா சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப அவரை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. ஷூட்டிங்கில் அவரை கவனமாக பயன்படுத்துங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டின் பொக்கிஷங்களில் அவரும் ஒருவருங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்ல வர்றது.
சார் இப்ப இந்த படம் வந்து எதை நோக்கி போகும் அப்படின்ற ஏதாவது ஒரு சின்ன ஐடியா இருக்காங்களா சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லா ஒரு 4 ஸ்டாரா வந்து இருந்தாங்க. மலையாளத்துல ஒருத்தர், சிவராஜ்குமார் ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து டைகர் ஷெரீஃப் ஒருத்தர். இது மாதிரி நிறைய ஸ்டார்கள் நடிகர்கள் பட்டாளமே அதுக்குள்ள இருந்தது. ஸோ அந்த மாதிரி காம்போ பேக்கா இதுல என்னவா சார் இருக்கும்? கட்டாயமா இருப்பாங்க. நீங்க ஜெயிலர் 1ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிலர் 2ல இருப்பாங்க. அதுல இறந்த கேரக்டர் மட்டும் இதுல வராது. ஆக்சுவலா விநாயகன் இருந்தார் இல்லையா, அவர் இதுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இவருடைய பையன் வசந்த் ரவி வந்து இறந்துட்டதா சொல்லப்பட்டாலும் அவர் மீண்டும் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கதையில ஏதோ ஒன்று ஒரு மாற்றம் பண்ணியிருப்பாங்க, அல்லது வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கும். பட் ஜெயிலர் 2க்கான லீடோட தான் அந்த படத்தை முடிச்சிருந்தாங்க. அதுல இருந்த அதே செட்டப்பு இதுலயும். சிவராஜ்குமார் அவர்கள் வந்து இந்த படத்துல இருப்பதா செய்திகள் அடிப்படுது. ஆனா ஒரு பக்கம் வந்து அவர் வந்து சிகிச்சைக்காக வெளியூரில் இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சினிமா பயணத்தை இதுக்கு மேல தொடருவாரா அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த படத்துல அவர் இருக்காரா சார்? இல்ல, அவரு கியூர் ஆயிட்டாரு. இப்போதைக்கு ரெஸ்ட்ல இருப்பாரு. இந்த படம் வந்து இப்போதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கடைசி ஷெட்யூலில் கூட அவர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கட்டாயம் இருப்பார். சரி சரி. இப்போ வந்து விஜய் அவர்கள் இல்லாதனால தான் ரஜினி அவர்களோட அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து அஜித் விஜய்னு இல்லாமல் அஜித் ரஜினி அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இருந்தது படங்கள். அதே வரிசையில் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து விஜய் அவர்கள் இல்லாதனால வெறும் ரஜினி அவர்களோட படங்களா வந்துட்டு இருக்கு. அவரும் மேலும் மேலும் அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டா வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து சினிமா விட்டு வெளியே போனதுனாலதான் அப்படின்ற மாதிரி செய்திகள் அடிப்படுது. இதை இல்லைங்க, ஆக்சுவலா என்னன்னா இப்ப அந்த படம் வந்து விஜய் 69 ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ரிலீஸ் டைம்ல வந்து ஃபுல்லா விஜய் படம் தொடர்பான செய்திகள் தான் வரப்போகுது. இப்ப இங்க வந்து இதை ஜெயிலர் 2ஐ பொறுத்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இது வரும். எப்பவுமே ஒரு படத்தினுடைய அறிவிப்புங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் வச்சுருக்காங்க. இப்போ கூலி படத்தினுடைய அறிவிப்பை அவர் வெளியிட்டார். நடுவில் ஃபெஸ்டிவல்லாம் வரும்பொழுது ரஜினி ரசிகர்கள் கூலி படத்துலேருந்து ஒரு அப்டேட் வராதான்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜெயிலர் 2 படத்துலேருந்து ஒரு அப்டேட் வராதா அப்படின்னு நினைக்கும் போது அதை வெளியிடுறாங்க. ஒரேடியாக எங்கே திரும்பினாலும் ரஜினினா காரணம் இதுதான். எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் வேணும். இன்னொன்று, இப்போ விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுது. அப்போ அஜித் தொடர்பான செய்திகள் வருது. அப்போ எது ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கோ அது தொடர்பானது வரும். அதனால விஜயை பத்தி சொல்றாங்க, இவரை பத்தி சொல்லலைங்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம போவோம். சார், இன்னொரு சிறிய செய்தியா ஒரு பக்கம் பார்த்திருந்தது என்னன்னா, ரஜினி அவர்களோட இந்த மாசான படங்கள், எல்லா படமுமே மாசா தான் இருக்கும். ஜெயிலர் 2 ஆன படங்கள் வரும்போது என்ன விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா, பாலையாவோட இவரை ஒப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் அடிப்படை. இவரும் வந்து மாஸ், அங்க அவரை எப்படி மாசா பாக்குறாங்களோ இங்க ஒரு மாதிரி காமெடியனா மட்டும்தான் இங்க இருக்க ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. அதே மாதிரி ரஜினி அவர்களை சித்தரிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கருத்து என்ன? இல்லைங்க, அப்படி நம்ம நினைக்க முடியாது. எப்பவுமே மாஸ் ஹீரோ வந்து சினிமாவில் பண்ற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஃபைட்டு, அவங்க பண்ற அந்த எல்லை மீறிய சில விஷயங்கள், கற்பனைக்கும் எட்டாத விஷயங்களை ஒரு கூட்டம் எப்பவுமே ரசிக்கும், ஒரு கூட்டம் எப்பவுமே சிரிக்கும். இது வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போது ரஜினியை இங்கே ரசிக்கிறவங்க அங்கே வேறு லாங்குவேஜுக்கு போகும்போது என்னடா ரஜினி இதெல்லாம் பண்ணுறாருன்னு சிரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பாலகிருஷ்ணன் அங்கே பண்ணுறத கொண்டாடி தீக்கிற ரசிகர்கள் அப்படியே இங்கே வரும்போது என்ன பாலகிருஷ்ணன் இப்படிலாம் பண்ணுறாருன்னு தோணும். ஆக மொத்தம் இந்த மாஸ் ஹீரோக்கள் பண்ணுறது வந்து எல்லா ஊர்கள்லையும் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சிலர் அதை விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. அதில் ஒன்றும் இல்லை. ரஜினி வந்து பாலையான்னு சொல்கிறதுல வந்து எந்த இழிவும் கிடையாது. பாலையா அங்கே சூப்பர் நடிகர், அதே மாதிரி இங்கே ரஜினி சூப்பர் நடிகர். ஓகே சார், இப்போ விஜய் சேதுபதி அவர்களை எடுத்துட்டா இப்போ என்னன்னா, ஒரு பக்கம் அவர் வந்து பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவையும் ஹோஸ்ட் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் வந்து விளம்பர படங்களையும் நடிச்சிட்டு இருக்காரு, என்னதான் வந்து டாப்பில் இருந்தாலும். ஸோ இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து அவரோட படம், இந்த ட்ரெயின்ன்ற படம் வந்து மிஸ்கின் இயக்கத்தில் வெளிவருது. ஸோ அந்த படத்தோட அப்டேட்டே இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து அப்டேட்டாக ஒன்று விட்டுருக்காங்க. என்னதான் சார் இந்த படத்தோட? அந்த படம் ரிலீஸுக்கு நெருங்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதுக்காக தான் அப்டேட்டுகள் தொடர்ந்து. இந்த படம் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா மிஸ்கின் அவர்கள் வந்து கொஞ்சம் வந்து படங்கள் இல்லாம இருந்தாரு, இப்பதான் வந்து விஜய் சேதுபதியை வச்சு ஃப்ரெஷ்ஷா ஒரு கான்செப்ட் எடுத்து பண்றாரு. இது எந்த லெவல்ல சார் இருக்கு இந்த கதை? மிஸ்கின் படத்தை பொறுத்த அளவுக்கு ஓடும் ஓடாதுங்கிறத தாண்டி தனித்துவம் வாய்ந்த படமா இருக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. மிஸ்கின் வந்து 10ஓடு 11 ஒரு டைரக்டரா நம்ம எப்பவுமே பார்க்க முடியாது. அவர் படம் ஓடாம போகும். அது வந்து பல காரணங்கள் அது இருக்கும். ஆனால் இது மிஸ்கின் படம்னா தனியா தெரியும். அவருடைய படங்களுக்கு
ஒரு தனித்துவம், தனி ரசிகர் கூட்டம் எப்பவுமே உண்டு. ஓகே அவர் விஜய் சேதுபதியோட ஜாயின் பண்ணி ஒரு படம் பண்ணுறாருன்னா நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். ஓகே சார். அப்ப அதே விஜய் சேதுபதி அவரோட நோக்கத்திலே இப்ப ஹேசன் ஒரு படம் வருது. ஹேசன் அந்த படம் எப்படி சார் இருக்கும்? இந்த படத்துக்கு அந்த படத்துக்கு இல்லை, அந்த படத்தை பற்றி பெருசாக நமக்கு தகவல்கள் இல்லை. பட் ஆறுமுககுமார்னு ஒருத்தர் ஓகே இயக்குன படம் அது. அது மலேசியா, சிங்கப்பூர்லேயே நிறைய எடுத்திருக்காங்க அவங்க. ஓகே ஸோ அதனால் அது எதை ஒட்டிய படம்ங்கிறது தெரில. பட் அந்த தலைப்பு ரொம்ப கேட்சியாக இருக்குது, ஏசுங்கிற தலைப்பு. சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி.